வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு சிம்பிளா ஈஸியா டக்குன்னு எப்படி மோர் குழம்பு செய்யுதுன்றத பார்க்கலாம். இதில் நான் காய் வெண்டைக்காய் போட போகிறேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம். வெண்டைக்காவை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. வெண்டைக்காவை 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மோர் குழம்புக்கான மசாலா அரைச்சிக்கலாம். முதல்ல தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. அது கூடயே உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா மோர் குழம்புக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காரம் தான். நம்ம ஊற வச்ச துவரம் பருப்பு, நான் அதில் மசூர் பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அந்த பருப்பு தென் இது கூடவே கொஞ்சமாக சீரகம். இதுதான் மோர் குழம்பு கூட மசாலா. நீங்கள் எதையும் ஊற வைக்கணும்னு இல்லை, அரிசியெல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. துவரம் பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரிசி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மோர் குழம்புக்கு வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த மோர் குழம்பு. அந்த துவரம் பருப்பு ஊறுற நேரம் தான் ஒரு 5 to 10 மினிட்ஸ். அந்த ஊறுற நேரம் தான் நம்மளுக்கு. ஸோ வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காவை நம்ம மோர் குழம்புல போடணும். இப்போ மோர் குழம்புக்கு மெயின் பச்சை கருவேப்பிலை, தேங்காய் இது 2 தான் மெயின். ஃபஸ்ட்டு தேங்காய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய், இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இதெல்லாம் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் மோரை நல்லா பீட்டரில் போட்டு அடித்து அதையும் இது கூட ஊற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம ஈஸியாக மோர் குழம்பு ரெடி பண்ணலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. அந்த பருப்பு ஊறுறது தான் டைமிங்கு. இதே மாதிரி நம்ம சேனலில் ரெசிபி வீடியோ, விலாக் வீடியோ, வீக்லி 3 வீடியோ, மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 3 வீடியோ வரும். மறக்காமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டு ஈஸியாக டக்குன்னு எப்படி மோர் குழம்பு செய்யுதுன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி ரெசிபியாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நுரை வந்தோடனே எடுத்துடலாம். சிம்பிள் அண்ட் ஈஸி மோர் குழம்பு ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். பை கைஸ்.